இந்த மாநாடு மகளிர் மாநாடு என்பதால் அனைத்து கட்சியிலிருந்தும் மகளிர் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணியான மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் இரா நர்ச்சோனையும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற உள்ளார். 2 கோரிக்கைகள், 2 அரசுகளுக்கான கோரிக்கைகள். ஒன்று, தமிழ்நாடு அரசுக்கு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். மது கடைகளை மூட வேண்டும். மதுவிலக்கு தொடர்பான பரப்புரைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். மகளிர் சுய உதவி குழுக்களை அதற்கு பயன்படுத்த வேண்டும். மதுக்கடைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு வேறு துறைகளில் மாற்றுப்பணி வழங்க வேண்டும். டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு. இது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள். இந்திய ஒன்றிய அரசுக்கு அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறை செய்ய வேண்டும். அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதாகும். இது புதிய கோரிக்கை அல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அப்போதைய காங்கிரஸ் அரசு இது தொடர்பாக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்றை அமைத்தது, ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தலைமையில். அந்த குழு பல பரிந்துரைகளை 1955 வழங்கியிருக்கிறது. அந்த பரிந்துரைகளின்படி இந்திய ஒன்றிய அரசே மதுவிலக்கு தொடர்பாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும். மாநில அரசுகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்பதும் அந்த பரிந்துரைகளுள் முக்கியமானதாகும். அப்படி ஒவ்வொரு மாநில அரசும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வந்தால் தேசிய அளவில் மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்துவிடும். ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். ஆக தேசிய மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள். இதில் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற உள்ளோம்.